ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோயா கீமா செய்வது இப்படி. தேவையான பொருட்கள்: சோயா 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டையும் நல்லா அம்மியில் இடித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், காஷ்மீரி தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க செய்முறை விளக்கம் பார்த்துடலாம். சோயாவை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிடுறோம். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா வடிகட்டி மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, கிரைண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா தாளித்து எடுத்துகிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நல்லா தக்காளி வதங்கணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்பு போட போகிறோம். உப்பு போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோயாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். சோயாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பட்டர், கீ ஆட் பண்ணுவோம். நல்லா நிறையா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா, எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா நிறைய நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நல்லா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நல்லா கிளறி விட்டு சால்ட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவு நம்ம சாப்பிட்டு பார்த்தா தெரியலும் அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.